டெல்லியில் நடந்து வரும் AI உச்சி மாநாடு ஏமாற்று வேலையா? சீனா தயாரித்த ரோபோட்டிக் நாயை கொண்டு வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது என நாடகமாடிய பிரதிநிதியை விமர்சனம் செய்த சீன ஊடகத்தை சுட்டி காட்டி எக்ஸ் தளத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக சாடி போட்டிருந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத பிஜேபி RSS காரர்கள் கோழைத்தனமாக தேசிய கட்சியான காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரித்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதனை கண்டிக்கும் விதமாக இன்று 21/2/2026 காலை 10 மணியளவில் இந்திரா காந்தி சிலை அருகே காங்கிரஸ் கட்சி தலைவர் வி வைத்தியலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் வி நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் எம் வைத்தியநாதன், சீனியர் துணைத் தலைவர் PK தேவதாஸ், முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன், அமைச்சர் எம் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா RKR அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் R கார்த்திகேயன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன், மகிழா காங்கிரஸ் தலைவி AR நிஷா உட்பட கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பேரணியாக சென்று RSS BJP கட்சிக்கு எதிராக குரல் கொடுத்தனர். புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை காங்கிரஸ்.